Now, before we get to Crazy Mohan, I would like to play a small video from one of his closest friends. His name is Subramaniam Ravi. வணக்கம், நான் தான் அந்த சூரவி. கிரேசி மோகனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுங்கிறது ஆதிசங்கரர் சொல்ற போல சூரியனுக்கு கற்பூரம் காட்டுற போல ஒரு முயற்சி தான் அது. மோகன் ஒரு பெரிய எழுத்தாளன். மோகனுக்கு எனக்கும் என்ன தொடர்பு, எங்களுடைய நட்பு எத்தகையது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு பிரியப்பட்டேன். ஆன்மீக தேடல் என்ற ஒரு பின்னணியில சித்திரம் எங்கள் நட்பை இணைத்தது, செந்தமிழ் அதனை வளர்த்தது. மோகன் என்ற அற்புதமான விளை நிலத்தில் கலை இலக்கிய பயிர்கள் வளர நான் ஒரு சிறிய கருவி என்பது உண்மைதான். இருந்தாலும் இது விட்டவரை தொட்டவரை வித்தை. நட்ட விதை எல்லாம் முளைத்ததில்லை, யார் வைத்து நீர் பார்த்து புல்லிலே பூத்ததாம் பூ. மோகனுடைய எழுத்தாற்றலும் அவனுடைய நகைச்சுவை மேன்மையும் உலகறிந்தது. மோகனுடைய நகைச்சுவையில் மிக உயர்ந்த பண்பு மோகனுடைய சிரிப்பு யாரையும் சுடாத நெருப்பு. கல்கி, தேவன் போன்ற மாபெரும் எழுத்தாளர்கள், நகைச்சுவை எழுத்தாளர்களின் வரிசையில் இன்று மோகன் வழங்குகிறான் என்றால் அவனுடைய தனித்தன்மை நிஜமாகவே வியந்து போற்றற்கு உரியது. இதற்கும் மேலாக மோகன் ரவிவர்மாவின் ஓவியங்களுக்கு நிகராக நகலெடுத்து வரையக்கூடிய ஓவிய மாமேதை என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? கம்ப்யூட்டர் மவுஸ், கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வச்சுக்கிட்டு மோகன் வரையக்கூடிய உயிர் ஓவியமான சித்திரங்கள் என்னை பிரமிக்க வைத்திருக்கின்றன. 5 வருடங்களுக்கு முன்னால் வெண்பாவின் இலக்கணத்தை என்னிடமிருந்து போன்ல கத்துக்கிட்டு இந்த தேதிக்கு 5000 வெண்பாக்களுக்கு மேலாக எழுதி இருக்கின்ற அவனுடைய விடாமுயற்சியும் அவனுடைய இலக்கிய தாகமும் வியந்து வியந்து போற்றத்தக்கவை. ஒரு எழுத்தாளன், ஒரு ஓவியன், ஒரு நகைச்சுவையாளன், ஒரு நடிகன், ஒரு கவிஞன் என்ற பல பல டைமென்ஷன்கள், பரிணாமங்களை தாண்டி என்னை மோகன் தவிக்க வைத்தது அவனுடைய நட்பு மறவாத பெருந்தன்மையினால் தான். நட்பை அவன் ஒருவரும் மறந்தது கிடையாது. நட்பின் உயர்வை அவன் போற்றி பாதுகாத்திருக்கிறான். நண்பா, உனக்கு நான் வேறு என்ன சொல்ல முடியும்? சபரி மாமலை தங்கிய மோகன, வரிகள் ஓடிய வன்புலி வாகன, ஹரிஹராபதி நண்படி நேரிய பெருமாளே, என் ஆறுயிர் நண்பன் மோகன் நீடூழி வாழ்ந்து நகைச்சுவை சேவை ஆற்ற நீ அருள் புரிய வேண்டும். நன்றி. We should thank Subramaniam Ravi, also known as Su Ravi, for taking the time to record this and send this in time for this wonderful show. I request Crazy Mohan now to speak a couple of words about Su Ravi and. Hello. I request Prasad to permit me to speak in Tamil, because probably if I speak in Tamil, some of you, especially the kids, may not understand. If I speak in English, I myself will not understand. Okay. So, பிரமாதமா என்னுடைய ஆக்சுவலி ரவி அந்த டிராயிங் போட்டது நான் தான், ரவியை கம்ப்யூட்டரில் மவுஸில் வரைஞ்சிருக்கேன். எனக்கு வந்து அப்பா, அம்மா, ஸ்கூல் டீச்சர், மென்டார், ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைட் எல்லாமே ரவி தான். ஹீ ஸ்டடிட் வித் மீ இன் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். நாங்கள் வி வர் டுகெதர். நான் வந்து இன்ஜினியரிங் 3rd இயர் படிக்கிறச்சே நாங்கள் ரெண்டு பேரும் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு மரத்தடி இருக்குது. அந்த மரத்தடியில் உட்காந்து எனக்கு வந்து கம்பெனி காளிதாசனையும் கைக்குலுக்கி வச்சா, அண்டு ரவிவர்மாவையும் பெரிய பெரிய ஓவிய மேதைகள்லாம் அவங்களெல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். அந்த இன்ஃபேக்ட் என்னை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் நீ வந்து மெக்கானிக்கல் பிரான்ச்சா இல்லை எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சானா நான் ட்ரீ பிரான்ச்சுன்னு தான் சொல்லுவேன். நான் மரத்தடியில் தான் உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் 5 சப்ஜெக்ட் கொடுத்தாங்க என்ன 2 பேருக்கும். அப்புறம் 4th இயர் அரியர்ஸை தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்தளவு வந்து ஒரு டிராயிங் இதுலையும் தட் இஸ் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிம்பாங்க. எனக்கு சித்திரம், செந்தமிழ் ரெண்டுமே ரவி பழக்கம் தான். ஸோ ஐ ஓ ஆல் மை சக்ஸஸ் டு மை ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட் மிஸ்டர் சு ரவி. அவன் வந்து பிரசாத்துக்கு அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பிரசாத்து ரவி வந்து இந்த ஐயப்ப சமாஜ், ஆக்சுவலாக இது வந்து இன்னைக்கு வந்து ஐயப்ப சமாஜ்னாங்க, இது பே ஏரியா இல்லை, பம்பே ஏரியா.